பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் எப்படி சந்தித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் நமக்கு சுகம் தேவைப்படலாம். ஆண்டவரே, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி அவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஒருவேளை பண தேவை இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு பணம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு திருமணம் வச்சுருக்கேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய தேவைகளோடு கூட நாம் இருக்கிறோம். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு மிகுந்த மனபாரத்தை கொடுக்கிறது. ஒரு சில நேரங்களில் வேதனையை கொடுக்கிறது. இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவோம், யார் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் ஏங்கி தவிக்கிறோம். யார் நமக்கு உதவி செய்வார்? ஏசப்பா தான். ஒரு சில பேர் எப்படியாவது அழுது புலம்பி கெஞ்சி மன்றாடி தேவனுடைய மனசை மாற்றியாவது என்னுடைய தேவைகளை நான் தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தயவு செய்து தேவனுடைய மனசை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:2, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், தேவனுடைய மனதை மாற்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. அவர் ஏற்கனவே நம்மை அன்பு செய்கிறார். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கும்போதே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்மை அன்பு செய்திருக்கிறார் என்று. ஆகவே அவருடைய இருதயத்தை நாம் மாற்ற வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. மாறாக நம்முடைய இருதயத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் எனக்காக சிலுவையில் பாடுகளை அனுபவித்திருக்கிறார். அவர் என்னை அன்பு செய்கிறார், என்னுடைய எல்லா தேவைகளையும் இயேசு ஆண்டவர் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் தேவையோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் எல்லா தேவைகளையும் சிலுவையில் சந்தித்திருக்கிறார். நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய பாவ மன்னிப்போ, ஆத்தும ரட்சிப்போ, சுகமோ, பலமோ, சமாதான சந்தோஷமோ, ஐஸ்வர்யமோ எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் சிலுவையில் சந்தித்திருக்கின்றார். எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு அவரே சொல்லியிருக்கிறார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது என்று சொல்லிதான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று யோவான் 19:28 வரையிலான வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் தேவையோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, நித்தியத்தை அடைவதற்கு, அவை எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று அறிக்கை செய்து எல்லாவற்றையும் முடித்தவராய் தன்னுடைய ஜீவனை இயேசு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இனி அவரிடத்துல கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. புதிதாக எதையும் உருவாக்கி நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. தன்னுடைய மனதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், எல்லாம் முடிந்திருக்கிறது, முடிந்து போன விஷயமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு தேவை இருந்தால், ஒருவேளை நம்முடைய சரீரத்தின் சுகமாக இருக்கலாம், நாம் ஒருவேளை கெஞ்சி மன்றாடி ஆண்டவரிடத்தில்ப்பா, எனக்கு சுகம் வேண்டும் சாமி, மருத்துவரெல்லாம் கைவிட்டுட்டாங்க, எனக்கு சுகம் வேணும்ப்பா, எனக்கு சுகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒருவேளை நாம் ஜெபிக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. இதை கேட்டு மனதுருகி ஆண்டவர் மனதை மாற்றிக்கொண்டு நமக்கு புதுசாக ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை பரலோகத்தில் உண்டு பண்ணி நமக்கு அனுப்பி வைப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக கிடையாது. அதற்கு அவசியமும் இல்லை. காரணம், அவர் ஏற்கனவே அதை நமக்கு கொடுத்து விட்டார். நாம் என்றைக்கு இயேசு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு இயேசு ஆண்டவரை விசுவாசித்து அவரை நம்முடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டோமோ, அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆவியிலே எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு ஆண்டவர் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். எபேசியர் 1:3 இப்படி வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க பாருங்க, இந்த வசனம் கடந்த காலத்துல இருக்குது, பாஸ்ட் டென்ஸ்ல.
சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆவியிலே இயேசு ஆண்டவர் சிலுவையில கொண்டு வந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். இதை நாம் விசுவாசித்தால் மாற்றங்கள் வரும். நம்முடைய சரீரத்தில் மாற்றங்கள் வரும். நம்முடைய வியாதி மாறும், வறுமை மாறும், நம்முடைய பாவ வாழ்க்கை மாறும், எல்லாம் மாறும். பிரியமானவர்களே, முதலாவது தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் தேவன் புது காரியங்களை சிருஷ்டிக்கிறார், படைக்கிறார். மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் அவர் படைக்கிறார். நீர், நிலம், காற்று, செடி, கொடி, மரங்கள் கொடுக்கக்கூடிய கனிகள், மீன்கள், மிருகங்கள், கடைசியாக மனிதனை உருவாக்கி பின்பு 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு தேவன் எதையும் படைக்கவில்லை, எதையும் புதிதாக பின்பு அவர் படைக்கவே இல்லை. நிறைய பேர் சிக்கன் சாப்பிட்றாங்களே, சிக்கன் காலி ஆகிட்டே இருக்குது, 1 கோடி சிக்கனை படைக்கலாம்னு சொல்லி அவர் 1 கோடி சிக்கனை படைக்கிறதுல, ஒரு 50 லட்சம் ஆடுகளை படைக்கலாம்னு சொல்லி 100 வருஷத்துக்கு ஒரு முறை, 1000 வருஷத்துக்கு ஒரு முறை எதெல்லாம் காலி ஆகுதோ அதெல்லாம் புதுசாக அவர் படைக்கிறது கிடையாது. ஒரே ஒரு முறை படைத்திருக்கிறார். பின்பு அவைகள் இனப்பெருக்கம் செய்யும்படியாய் அதற்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், தன்மையை கொடுத்திருக்கிறார். எல்லா மரங்களும் கனிகளும் மனுஷ மிருகம் எல்லாம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறது. யாரும் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு வாழைப்பழம் கிடைக்கல, ஆதாம் என்னுடைய வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டாரு, எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வாழைப்பழத்தை காலி பண்ணிட்டாங்க, எனக்கு எதுவும் இல்லை வாழைப்பழம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆதாமுக்கும் வாழைப்பழம் இருந்தது, நமக்கும் வாழைப்பழம் இருக்குது. ஆனால் நாம சாப்பிட்ற இந்த பழத்தை பிரத்யேகமாக தேவன் பரலோகத்தில் உண்டு பண்ணி தனியாக அனுப்பி வைக்கல. முதல்ல அவர் உண்டாக்குனாரே ஒரு வாழை மரம். அது தன்னுடைய விதைகளை கொண்டு அநேக மரங்களை உண்டாக்கி அந்த மரங்கள் தரக்கூடிய கனிகளை இன்றைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரே ஒரு முறை எல்லாவற்றையும் படைத்து பின்பு எல்லா காலகட்டங்களிலும் வாழக்கூடிய மனிதர்களுடைய தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். இப்படிதான் தேவன் செயல்படுகிறார். ஆதாமுக்கு என்ன இருந்ததோ அதே காரியங்களை நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தேவன் புதிதாக உருவாக்கி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட காரியங்கள் கிடையாது. காரணம், தேவன் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஓய்ந்திருக்கிறார். அவர் எதையும் புதிதாக படைக்கவில்லை. அதே பேட்டர்னு தான் இயேசு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஃபாலோ பண்ணார். இயேசு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் ஒரே ஒரு முறை பலியாகி நமக்கு நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சாபங்களை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, நோயை எடுத்துக்கொண்டு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் சிலுவையில் ஒரே ஒரு முறை பலியாகி நித்தியத்திற்கும் உண்டான எல்லா தேவைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டான எல்லா தேவைகளையும் சந்தித்து விட்டார். முடிந்து போன காரியம். இப்போது தன்னுடைய வேலையை சிலுவையில் முடித்துவிட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் இப்போது பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ஓய்ந்திருக்கிறார். இனி எதையும் அவர் புதுசாக செய்ய போகிற காரியம் கிடையாது. எதையும் அவர் புதிதாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மனசை நாம் மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். என்றைக்கு நாம் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் பிரியமானவர்களே, அன்றைக்கு நம்முடைய ஆவியில் ரட்சிக்கப்பட்ட ஆவி, புதிதாக்கப்பட்ட ஆவி, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆவியில எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அந்த ஆவியிலே தேவன் இருக்கிறார். தேவனையே நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லி கலாத்தியர் 2:20, 1 யோவான் 4:17 சொல்லுகிறது. எபேசியர் 4:24 வாசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆவியில நாம் தேவனையே தரித்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் எப்படி பூரணராக இருக்கிறாரோ அதே போல நம்முடைய ஆவியும் பூரணப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவருக்கு எந்த குறைவும் இல்லை. அதே போல நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியும்
தேவனுடைய சாயலாக இருப்பதினால் அது எந்த குறைவும் இல்லாமல் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறது. நாம் எதையும் வெளியே தேட வேண்டிய அவசியமில்லை. நாம் தேடக்கூடிய எல்லா சுகம், எல்லா ஐஸ்வர்யம், சமாதானம், எதை நாம் வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள் இருக்கிறதை கண்டுபிடித்து அதை அனுபவிங்கள் பிரியமானவர்களே. நாம் ஜெயத்தை பெறுவதற்காக நடந்து போகிறவர்கள் அல்ல, மாறாக ஏற்கனவே ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நடக்கிறவர்கள். நாம் சுகத்தை பெற விரும்புகிற நோயாளிகள் அல்ல, மாறாக சுகத்தை பெற்றுக்கொண்டு நோயை எதிர்த்து நிற்கின்றவர்கள். ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நாம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகலத்தையும் பெற்றிருக்கிறோம். அது நமக்குள்ள தான் இருக்குது. இதை நீங்கள் விசுவாசிக்கணும். உங்களுடைய மனதை நீங்கள் புதிதாக்க வேண்டும். எனக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஆவியில தேவன் சுகத்தையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் வைத்திருக்கிறார். நான் விசுவாசித்து ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய சமூகத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் அணுக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஏசப்பா சிலுவையில் நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டீங்களா சாமி, எல்லாவற்றையும் எனக்காக பாடுகள் அனுபவித்து, எனக்காக சித்திரவதையை அனுபவித்து நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்குதுப்பா எல்லாமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் உள்ளே ஆவியில் இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும் சுகமும் வல்லமையும் எல்லாம் வெளிப்படும். உங்களுடைய ஆத்மாவில், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கும்படியாய் தேவன் செய்வார். எப்போது தெரியுங்களா? சிலுவையில் இயேசு ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்து முடித்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது தான். ஆகவே தான் நீங்கள் தேவனுடைய இருதயத்தை மாற்ற முயற்சிக்காதீர்கள், மாறாக உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனசை மாற்றிக்கங்க. ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க, நான் சாக மாட்டேன். ஆண்டவரே என்னுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்தித்திருக்கீங்க, நான் கடன் பட மாட்டேன். ஆண்டவரே எனக்கு நீங்கள் பரிசுத்தத்தை கொடுத்துருக்கீங்க, நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அறிக்கை செய்து, நல்லா அறிக்கை செய்து ஆண்டவர் ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள். ஆமேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கல. ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு பலத்த அற்புதத்தை செய்ய போகிறார். யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு, ஆமாம் இயேசு ஆண்டவர் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் சாக போகிறது கிடையாது, நான் முடங்கி போகிறது கிடையாது, நான் கடன் பட்டு வாழ போகிறது கிடையாது, கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக அப்பா சிலுவையில் நீர் ஆண்டவரை பாடுகளை அனுபவித்தபடியினாலே நாங்கள் இன்றைக்கு வாழ்கிறோம் சாமி. நீர் கொடுத்த மீட்பிற்காக நன்றி ஸ்தோத்திரம் பிதாவே. அப்பா இப்போதும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. இயேசு ஆண்டவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிப்பட்ட சரீரங்களும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், சாக கிடக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும், இப்போது எழுந்து நடக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை பேசுகிறேன். எல்லா பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடையும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாம் பலவீனங்கள் எடுக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவைகளோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா குறைவுகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிற சாமி. வாலிப பிள்ளைகளை தொடுங்க சாமி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா வயதானவர்களை தொடுங்க சாமி. குட்டி குழந்தைகளை தொடுங்க சாமி. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தனிமை உணர்வினால வேதனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுங்க சாமி. நீர் இப்போது தொடுகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. விரக்தி வேதனை மாறட்டும் சாமி. தேங்க்யூ ஜீசஸ். புதிய வாய்ப்புகள் ஆசீர்வாதம் பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எங்களுடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியில் வைத்திருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.
கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.